மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். தற்போது ஈரான் மீது அமெரிக்காவும் தாக்குதலை நடத்தியிருக்கு. இது தொடர்பான உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நீங்க பதிவு பண்ணலாம். இது ஒரு நீட்லெஸ் எஸ்கலேஷனாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இப்போ நியூக்ளியர் சைட்ஸை தாக்கினால் என்ன நடக்கணும்னு நமக்கு அனைவருக்கும் தெரியும். அங்கிருந்து அந்த ரேடியேஷன் லெவல்ஸ் அதிகரிக்கும். ரேடியேஷன் லெவல்ஸ் அதாவது நீங்க ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அட்டாக் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அது அந்த அந்த பகுதியில் மட்டும் இருக்கின்ற மக்களை மட்டுமல்ல, அட்லீஸ்ட் ஒரு ஆயிரக்கணக்கான மைல்கள் இருக்கின்ற மக்களை பாதிக்கின்ற ஒரு விஷயத்தை அமெரிக்கா செய்திருக்கிறது. அமெரிக்காவும் ஏறத்தாழ இஸ்ரேல் மாதிரி ஒரு ரோக் நேஷனாக மாறி இருக்கிறது. அதாவது ஈரானை தாக்குவது இல்லை என்றால் ஈரானை முடக்குவது என்பது நிச்சயமாக இவர்களுடைய ஒரு இலக்காகத்தான் இருந்தது. ஏனென்றால் அதுதான் ஒரு கவுண்டர் பேலன்ஸாக வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு கவுண்டர் பேலன்ஸாக இருந்த ஒரு நாடாக இருந்தது. அந்த நாடை அட்டாக் பண்ணுவதன் மூலம் இவர்களுடைய அந்த ஹெஜிமனி, அந்த வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கின்ற அந்த ஆதிக்கம் மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் செய்திருக்கிறார்கள். இது செய்யறதுக்கு ஏறத்தாழ ஒரு 4 நாள் முன்னாடி நேத்தன்யாஹூ ட்ரம்ப் கிட்ட கேட்டபோது அவர் கூறின விஷயம் என்றால், நாங்கள் ஒரு 2 வாரத்தில் முடிவெடுப்போம் என்று அவர் கூறினார். அப்படி கூறிவிட்டு ஏறத்தாழ இந்தியா செய்த அதே விஷயத்தை தான் அவரும் செய்திருக்கிறார். அதாவது இந்தியா பாகிஸ்தானை தாக்குவதற்கு முன்னால் என்ன செஞ்சது, அதாவது நாங்க ஒரு ட்ரில் பண்ண போறோம், மாக் ட்ரில் இந்தியா முழுக்கும் நடத்த போறோம் என்று, அதாவது சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் நடத்த போறோம் என்று கூறிட்டு அதன் பிறகு அன்றைய அந்த நாளில் தான் இந்தியா அட்டாக் பண்ணுது. ஏறத்தாழ அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ அமெரிக்காவும் கைப்பற்றி உள்ளது. இது எங்க போய் முடியும்னு இப்போ சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை இப்போது உலக போர் தொடங்கி விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன்.